இந்த என்ரெம் ஸ்லீப் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் N1, N2, N3 ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா ரெம் ஸ்லீப் நமக்கு வருது. இதுதான் வந்து ஸ்லீப் வேக் ஸ்விட்ச் அண்ட் என்ஆர்இஎம், ஆர்இஎம் ஸ்விட்ச் அப்படின்னு நான் சொன்னது. இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கிறனால தான் நாம் வந்து தூக்கத்துக்கு போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இருட்டில் தான் நமக்கு வந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால தான் நைட்டு தூக்கத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தினால நம்மளோட ரெட்டினா, நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா ஸ்டிமுலேட் ஆகுது. அதே மாதிரியே நைட் டைம் படுக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் டிவி ஸ்க்ரீனோ, செல்ஃபோன் ஸ்க்ரீனோ நீங்கள் பார்க்குறத தவிர்க்கணும். ஏன்னா, அதில் இருக்கிற அந்த ப்ளூ லைட்ஸ் நம்ம கண்ணை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால அந்த ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக்ட் நான் சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்ட்ராக்ட் மூலமாக அந்த பயாலஜிக்கல் கிளாக் அந்த சுப்ரா கியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸை ஸ்டிமுலேட் பண்ணுறனால மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் குறைவாக சுரக்குது. அதனால நமக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால ஒரு மருத்துவராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா,